எவ்வளவு பெரிய நன்மை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு, எவ்வளவு பெரிய நன்மையை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறாருங்கிறத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு ஒரு வசனம் இருக்குது பாருங்க. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திற்கு முன்பாக உம்மை நம்புறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. சங்கீதம் 31:15-24 பாருங்க. அவரை நம்புறவர்களுக்கும் அவரை பயந்தவர்களுக்கும், அவரை ஒன்னா நம்பணும், இன்னொன்னு பயப்படும், இவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறதுன்னு வேதம் சொல்லுகிறது. பாருங்க, நம் தேவன் நம்பிக்கையின் தேவனா இருக்கிறார். நம்ம நம்புறோம், விசுவாசிக்கிறோம், அதேபடி ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறாரு, எல்லாத்தையும் நடத்துறாரு. அதே மாதிரிதான் பாருங்க, நம்ம சிறு வயதுல இருக்கும்போது யாரை நம்புகிறோம்னா பெற்றோரை நம்புகிறோம். ஒரு குழந்தை தகப்பனுடைய கையை பிடித்து செல்லும் போது எப்படி போகுதுன்னா, நம்பிக்கையோடு தகப்பன் நம்மளை பத்திரமாய் செல்ல வேண்டிய இடத்துக்கு கூட்டி செல்வார்னு கையை பிடித்து போகுது. அப்ப யார் மேல நம்பிக்கை இருக்கிறது? பெற்றோர் மேல அந்த பிள்ளைகளுக்கு நம்பிக்கை இருக்கிறது. கொஞ்சம் வளர்ந்து பள்ளிக்கூடத்துக்கு போறோம், அப்புறம் நமக்கு யார் மேல நம்பிக்கை வருது? ஆசிரியர் மேல ஒரு நம்பிக்கை வருது. ஆசிரியர் நம்மை வழி நடத்துகிறார், நிறைய கற்று தருகிறார், நிறைய புத்திமதிகளை சொல்லுகிறார், நிறைய ஒழுக்கங்களை கற்று தருகிறார், அவர் நம்மளை இந்த வயதுல நடத்துவார்னு சொல்லி ஆசிரியர் மேல நம்பிக்கை வருது. அதை விட பெருசானதுக்கு அப்புறம் பாலிய பிள்ளைகள் ஆகும் போது நம்ம யாரை நம்புறோம்? ஆண்டவரை நேசிக்கணும். நம்ம என்ன செய்யறோம்? அதை விட்டுட்டு சில சமயத்துல யாரை நம்பி விடுறோம்? நம்ம அறிவையும் நம் முயற்சியும் நம்பிக்கை வைக்கிறோம். நம்ம மேல நம்ம அதிகமா நம்பிக்கை வைக்கிறோம். சில வேளைகள்ல மாத்திரம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம், நம்முடைய முழு நம்பிக்கை அவர்கிட்ட வைக்கிறதே இல்லை. நம்ம அறிவின் மேல நம்பிக்கை வைக்கிறோம், அடுத்தது நம்முடைய முயற்சி திறமை மேல நம்பிக்கை வைக்கிறோம். நம்மளால எல்லாம் முடியும். அந்த நாட்கள்ல நம்ம சில நேரத்துல வெற்றி பெறுகிறோம். நம்ம மேல நம்பிக்கை வைக்கும் போது சில வேளைகள்ல வெற்றி, சில நேரங்கள்ல தோல்வி. அநேக வேளைகள்ல நம்ம எதைத்தான் தழுவிக்கொள்ளுகிறோம்? தோல்வியை தான் தழுவுகிறோம். அப்ப நம்ம நம்பிக்கை வாலிப நாட்கள்ல யார் மேல இருக்கணுமா? ஆண்டவர் மேல இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை என்று வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள்ல வாசித்து பாருங்க. வாலிப நாட்கள்ல யாரை நினைக்கணுமா? ஆண்டவரை பற்றி பிடிக்கணும், அவரை நினைத்து நம்பிக்கையோரு, கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க செய்வார் அப்படின்னு வேதம் சொல்கிறது. பாருங்க, எவ்வளவு அருமையான வசனம் பாருங்க. நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல வைத்து நம்முடைய காரியத்தை அவர் மேல ஒப்பு கொடுக்க சொல்லியிருக்கு. அவர் அதை வாய்க்க செய்வார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இப்ப உள்ள காலத்துல வாலிப பிள்ளை நம்பிக்கையை பூரா யார்கிட்ட வைக்கிறாங்க? நம்மை நேசிக்கிறவர் இடத்துல வைக்கிறாங்க. அந்த நேசிக்கிறவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் நேசிக்கிறாங்க, அப்புறம் அவங்க என்ன செய்யறாங்க? அவங்கள கைவிட்டு விடுறாங்க. அப்ப அவங்க நம்பிக்கை தோற்று போகுது இல்லையா? அப்போ நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே என்று வேதம் சொல்லுது. அப்ப நம்ம நாசியில சுவாசம் உள்ள மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காம ஆண்டவரத்துல நம்பிக்கை வைக்கணும். ஒரு தாவீது ராஜாவை பாக்குறோம். அவர் எப்பவுமே யார் மேல நம்பிக்கை வச்சிருந்தாராம்? ஆண்டவர் மேல நம்பிக்கை வைப்பாராம். எங்கேயாவது படைகளை வைத்து கொண்டு போருக்கு, யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணி போகும்போது தன்னுடைய படைகள் மேல நம்பிக்கை வைக்க மாட்டாராம். ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து ஆண்டவருக்கு முன்பாக போய் பணிந்து தாழ்ந்து குனிந்து ஆண்டவர் இடத்துல ஜெபிப்பாராம். ஆண்டவரே, இந்த காரியத்துல எனக்கு வெற்றியை வாய்க்க செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவரும் அவர் தன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையை பார்த்து என்ன செய்வாராம்? அவருடைய காரியத்துல அவருக்கு ஜெயத்தை கொடுப்பாராம். பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு ராஜா யார் மேல நம்பிக்கை வச்சிருக்காரு? அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு, நிறைய புகழ் இருக்கு, நிறைய படை வீரர்கள் இருக்காங்க. ஆனா தன்னுடைய நம்பிக்கை யார் மேலதான் வச்சிருக்காரு? ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறார். அதனாலதான் அவருடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் என்ன செய்யறாரு? ஜெயத்தை பெற்றுக்கொள்றாரு. தான் செய்யற ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரை முன்னிறுத்தி ஆண்டவர்கிட்ட எல்லாவற்றையும் கேட்டு நம்பிக்கை வைத்து ஜெபித்து தான் பெற்றுக்கொள்வாராம். அதனாலதான் அவருக்கு ஆண்டவர் அளிக்கிற நன்மை பெரிதா இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது போன்று நம்மளும் என்ன செய்யணும்? கர்த்தர் மேல அதிகமா நம்பிக்கை வைத்து நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதான் கொடுத்திருக்கு, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதம் சொல்கிறது. பாத்தீங்களா? அப்போ நம்ம யார் இடத்துல நம்பிக்கை வைக்கிறோம்? அதிகமான நம்பிக்கையை தேவன் மேல வைத்து உங்களுடைய காரியங்கள் எல்லாத்திலையும் மிஸ்பாவில இருக்கிடுங்க. தேவன் அதுல ஜெயத்தை கண்டிப்பா தருவார். ஜெயமோ யாரால வரும் சொல்லப்பட்டிருக்கிறது?
கர்த்தரால் வரும் என்று வேதம் சொல்கிறது. வேத வசனங்கள் ஒன்றொன்றே நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி எல்லாம் வாசித்து பாருங்க. உங்கள் ஆத்மாவுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஒவ்வொரு வசனமும், ஒவ்வொரு அதிகாரமும் நீங்க ஒவ்வொரு நாளும் வாசித்து பாருங்க. அந்த வசனங்கள் நம்மை திகற்றுகிறதா இருக்கும். எல்லாவற்றிலையும் ஜெயத்தை தருகிறதா இருக்கும். இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க யாரை தலைவராக வைத்துக் கொள்ளணும்? ஆண்டவரை தலைவராக வைத்து உங்க நம்பிக்கை அவர் மேல வைத்து உங்களுடைய காரியத்தை நீங்க எதுவும் செய்யும் முன்ன ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க. தேவன் அந்த காரியங்களை உங்களுக்கு என்ன செய்வாரு? கண்டிப்பா நீங்க வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு பன்மடங்காக அதுல உங்களுக்கு கண்டிப்பா ஜெயத்தை தருவார், நன்மையை தருவார். அடுத்தது, நம்முடைய பாவங்கள், நம்முடைய துக்கங்கள், கவலைகள் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க. ஆண்டவரை, சில வேளைகளை நான் செய்யற பாவங்களை எனக்கு மறுபடியும் நான் தொடர்ந்து செய்யாதபடி அவற்றிலிருந்து எனக்கு விடுதலை தாருங்கன்னு ஜெபிங்க. தேவன் அந்த காரியத்துல உங்களுக்கு விடுதலை தருவார், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். நாம் அவருக்கு பணிந்து பயந்து நடக்கும்போது, நம்பிக்கையும் அவர் இடத்துல வைக்கும்போது, தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை நாம கண்டிப்பா என்ன செய்யலாம்? சுதந்திரித்துக் கொள்ளலாம். கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில நீங்க அதை அனுபவித்து பாருங்க, அதை செய்து பாருங்க. தேவன் எப்படி வழி நடத்துகிறாருன்னு பாருங்க. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. உனக்கு எட்டாத காரியங்களை ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களுக்கு வைக்க செய்வார். ஆண்டவருக்கு என்ன செய்யறாரு? நம்மை பொன்னை போல புடமிடுகிறார். நம்முடைய ஆத்மாவை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அவர் எப்பொழுதும் நம்ம என்ன செய்யறாரு? தாங்கி வழி நடத்துகிற தேவன். அதனால வேதத்தை அதிகமா நேசிங்க, வாசிங்க, தியானிங்க. உங்க காரியத்தை ஜெயமாய் ஆண்டவர் மாற்றுவார். அவருடைய சமூகத்துல நீங்க அறிக்கையிடுங்க. எல்லா காரியத்தையும் ஆண்டவருடைய சமூகத்துல வைத்து அறிக்கையிட்டு செய்யுங்க. நன்மையாக நடத்துவார். எவ்வளவு பெரிய நன்மை இந்த உலகத்தில் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் பாருங்க. ஒருவராவது இந்த வருடம் முழுவதும் நன்மையை பெறலன்னு சொல்லவே முடியாது. அநேக நன்மைகளை பெற்றிருக்கிறோம். புதிய ஒரு இடத்துல நன்மைகளை பெற ஆண்டவரிடத்துல அதிக பாரத்தோடு ஜெபித்து பாருங்க. தேவன் உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க செய்வார். இந்த வசனங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். ஆமென்.